ஹாய் காய்ஸ், ஐ லவ் யூ மாமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ போன பார்ட் வந்துட்டு பார்த்துட்டு விட்டுட்டேன். ஸோ அது வந்து இப்போ கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு பிஎல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்காதுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம லேட் பண்ணாமல் டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் அந்த ரூமில் வந்து 2 பேரும் நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ யாரும் உள்ள வர மாதிரி இருந்துச்சுன்னு ஜங்குக்கு வந்துட்டு பூ அப்பா அவர் வரேன்னு நினைக்கிறப்போ போய் கேர்டன் பின்னாடி ஒழிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி கேர்டன், ஒரு பெரிய கேர்டன், ஒரு ஆள் ஒளியிற அளவுக்கு ஒரு கேர்டன் இருக்கும். ஸோ அதுக்கு பின்னாடி போய் அங்கே ஒழிஞ்சிக்க சொல்ல நம்ம அங்கே போய் ஒழிஞ்சிக்கிறாரு. ஒழிஞ்சிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து இதுவுமே தெரியாது பிள்ளைட்டு அப்படின்னு நின்றுட்டுருக்காரு. பார்த்தா வந்து இது வந்து சுகா வந்து உள்ள ஜங்குக்கு நிற்கிறது பார்த்தோன்னே டக்குன்னு ஒரு கையில் பின்னாடி வந்து இதுவும் வந்து வச்சு மறைச்சிக்கிறாரு. ஜங்குக்கு வந்துட்டு என்னத்தடா இப்போ மறைச்ச காமி அப்படின்னு சொல்லி இல்லை ஜங்குக்கு அது ஒன்றும் இல்லை, நீ கிளம்பு, ரூம் ரெடி ஆகிடுச்சு கிளம்பு அப்படின்னு சொல்லி இல்லை என்னமோ என்ன மறைக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சால் தான் நான் போவேன், காமி அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் சண்டை போட்டு அது ஒரு பேக் வச்சுருப்பாரு. ஸோ அது வந்து ஜங்குக்கு பிடிங்க ட்ரை பண்ண நம்ம சுகா வந்து விடமாட்டேன்னு சொல்லி அது தவறி போய் டேங் ஒழிஞ்சிட்டு இருந்தார் இல்லையா. அந்த அவரோட காலுக்கு கீழே போய் விழுந்துருது. ஒன்று இவங்க 2 பேரும் வந்து நான் போய் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இவர் சுகா பிடிச்சிருக்கு, இல்லை நான் போய் எடுப்பேன்னு சொல்லி ஜங்குக்கு பிடிச்சிருக்கு. இவங்க ஃபைட் பண்ணுறதுல பிஸியாக இருக்காங்க. ஒன்று வந்து அந்த திடீர்னு ஒரு குரல் கேட்குது, சுகாமாமா என்னது அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. திரும்பி பார்த்தா நம்ம டயாங் தான். அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு ஒயிட் ஷர்ட் இருக்கும். ஸோ அது வந்துட்டு போடுறதுக்கு போடாமலே இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஷர்ட் தான். ஸோ வெட்டிங் நைட்டுக்காக சுகா வந்து ஜிமினாக்காக வாங்கிட்டு வந்தது அது. ஸோ அதை எடுத்து வச்சுட்டு சுகாமாமா நான் கூட நீங்கள் கோல்டாக ரூடாக இருக்கும்போது என்னமோ நினச்சேன், ஆனால் நீங்கள் வேறு லெவல் மாமா, இப்படி எங்கள் அண்ணனோட கரெக்ட் சைஸ்க்கு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களே, எப்படி மாமா, பரவாயில்ல மாமா, நான் கூட என்னமோ நினச்சேன் அப்படின்ற மாதிரி நம்ம டேங் பேசும். இது கேட்குற நம்ம சுகாவுக்கு தான் செம்ம எம்பாரஸ்மெண்ட் ஆகிடுது. அவரால் இன்னைக்கு அந்த இடத்துல நிற்கக்கூட முடியாது, அவ்வளோ எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்குது. நம்ம டேயா சுகா கலாய்க்கிற மாதிரி நீங்கள் எப்படி மாமா இப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்ருக்கு நம்ம ஜங்குக்கு தான் வந்துட்டு புரியுது அவங்க என்னோட எம்பாரஸ்மெண்ட். வந்து நம்ம டேங்ஷியோட கையை பிடிச்சி அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி சுகா கிட்ட தூக்கி போட்டுட்டு டக்குன்னு ஜெயோட வாயை மூடி வெளியில் எடுத்துகிட்டு போயிடறாரு. நான் டேங் வந்துட்டு ஜங்கு எதுக்குடா மாமா என்ன இப்படி வெளியில் எடுத்துகிட்டு வந்தேன், நான் சுகா மாமா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். தெரிஞ்சு தான் பேசுறியா இல்லை தெரியாமல் பேசுறியான்னு தெரில, இப்படி தான் பேசுவியா, இதில் என்ன இருக்குன்னா என் அம்மா கிட்ட தானே பேசுகிறேன், கடவுளே குழந்தையா வச்சு விட்டானே தெரியலையே அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து தலை வச்சுருக்கு. ஜங்குக்கு எனக்கு ஒரு டவுட்டு மாமா, என்ன இல்லை ரூடாக இருக்கிற நம்ம சுகா மாமாவே எப்படின்னா அப்போ நீலாம் நம்ம ஃபர்ஸ்ட் நைட் எனக்கு என்னம்மா பண்ண போகிற அப்படின்ற மாதிரி நம்ம கேட்பாராமா பார்த்து நம்ம ஜங்குக்கு பார்த்து ஜங்குக்கு அப்படி தூக்கி ஓடி போட்டுருது. ஒரு நிமிஷம் மூச்சே நின்று போயிடுது. அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீ எப்படப்பெல்லாம் பேச கற்றுக்கிட்ட, அதெல்லாம் கற்றுக்கிட்டேன் மாமா, ஐம் ஆல்சோ மெச்சூர்டு, எனக்கு எல்லாமே தெரியும், சொல்லு நீ எப்படி பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நம்ம ஜங்குக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுது. நான் போகிறா அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டு ஓடியே போயிடுறாரு. ஸோ இப்படி டைம் ஸ்கிப் ஆக. ஸோ சுகா ரூமில் கொண்டு ஜிமினாவை விட்டுட்டு நம்ம டே வந்துட்டு வெளியில் வந்து நின்றுடுச்சு, நம்ம வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி டேங் சொல்லுவாங்க. அது வந்துட்டு ஐயோ வேண்டாம்ப்பா, இப்போ லேட் ஆகிடுச்சு, 11 ஆகும், இதுக்கப்புறமா நீ தனியாக போகணும், இல்லை வேண்டாம் நீ நம்ம காலையில் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவர் வந்துட்டு ஐயோ அந்த வேலையே வேண்டாம் தான், அப்பாவுக்கு வந்து அவ்வளோதான் கொன்னே போட்டுருவாருன்னு, இவ்வளோ வந்ததுக்கே அம்மா தான் அனுப்பிச்சி வச்சாங்க, அம்மாவுக்கு என்ன திட்டு வந்ததுன்னு வீட்டில் தெரியல, இப்போ போகலன்னா அவ்வளோதான், தனம் போய் தான் ஆகணும், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது டேக்கு வந்து ஃபோன் வருது. ஒன்று ஃபோன் எடுத்துகிட்டு ஐயோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அப்படியா அச்சோ அப்படின்ற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்கோம். அவங்க அத்தை பக்கத்தில் இருந்துட்டு என்னாச்சு டே அப்படின்னு கேட்டால் எல்லாத்த அப்பா கார் அனுப்புறேன்னு சொல்லியிருந்தாரு, அப்புறம் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு போனாங்க, ஸோ திரும்ப கார் அனுப்புறேன்னு சொல்லியிருந்தாரு, அந்த கார் பிரேக் நான் நின்றுட்டுருக்கான், ஸோ அதான் டிரைவர் தான் ஃபோன் பண்ணாரு அப்படின்னு சொன்னோன்னே ஓ அப்படியாப்பா சரி ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஜங்குக்கு வந்து வெளில வர என்னம்மா அப்படின்னு டே வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வாடா, என்னம்மா டேயை போய் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வரா, இல்லைம்மா வேண்டாம் அப்பாவுக்கு தெரிஞ்சு திட்டுவாங்க, அது பரவாயில்ல அது நான் சொல்லிக்கிறேன், இவ்வளோ நேரத்துக்கு இந்த பையனை தனியாக அனுப்ப முடியும், நீ போய் ட்ராப் பண்ணிட்டு வாப்போ அப்படின்ற மாதிரி சொன்னேன். சரி ஒரு நிமிஷம் எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு போயிட்டு வரும். அவர் வந்து ஸ்லீவ்லெஸ் தான் போட்டிருப்பாரு. ஸோ போயிட்டு ஒரு ஃபுல் டிஷர்ட்டும் போட்டு ஒரு பேண்ட் போட்டு அப்புறம் வெளில வந்துட்டு சரி வேற சொல்லுமா நான் கொஞ்சம் ட்ராப் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே டேங் வந்துட்டு சரி தானே வரேன் அப்படின்னோடனே டேங் போகும்போது அவங்க அத்தை பிடிச்சிட்டு அவங்க ஃபோர்ஹெட்லேயே ஒரு கிஸ் கொடுத்துட்டு சரி பார்த்து போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேங் வந்துட்டு சரி அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பாக்ஸி ஸ்மெல் குடிச்சிட்டு அந்த இடத்த விட்டுட்டு போகிறாங்க. ஸோ போனோடனே பார்க்கிங்க்கு தான் 2 பேரும் நேராக போகிறாங்க. அங்கே காரு பைக் எல்லாமே நின்றுட்டுருக்கு. உடனே டேங்க வந்துட்டு மாமா என்ன டேங்க
அப்படின்னு சொல்லி பைக்கை வந்து பாயிண்ட் பண்ணி காமிக்கிறாங்க. ஒன்று ஜங்குக்கு இருந்துட்டு தெரியும் அந்த பேர் பைக் சொல்லி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்போலாம் அப்படின்னு டேங்க இருந்துட்டு இந்த நைட்லேயே நம்ம ரெண்டு பேரும் அம்மா பைக்கில் அப்புறம் சூப்பர் அப்போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேர் ஜாலியாக அப்படியே பைக் ரைட் பண்ணுறதுக்கு கிளம்புறாங்க. ஸோ இப்போ கண்ணாடி இமேஜின் பண்ணிக்கோங்க. அதுக்கு என்னென்னா வந்துட்டு ஜங்குக்கு முன்னாடி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. டேங்க் பின்னாடி உட்காந்துருக்காங்க. டேங்கோட ரைட் ஹேண்ட் இருக்கு இல்லையா, ஸோ ரைட் ஹேண்ட் வந்து ஜங்குக்கோட இடுப்பு சுற்றி இருக்குது, வெஸ்ட் ஃபுல்லாக கிராப் பண்ணியிருக்கு. ஸோ இன்னொரு லெஃப்ட் ஹேண்ட் வந்துட்டு ஜங்குக்கோட செஸ்ட், அதாவது ஹார்ட் இருக்கும் இல்லையா, அந்த செஸ்ட் லெஃப்ட் சைட் செஸ்ட் மேலே இருக்குது. ஸோ வந்து உங்களோட சின் வந்து ஜங்குக்கோட ஷோல்டரில் வச்சு சீக்ஸ் ரெண்டும் அட்டாச் பண்ண மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பொசிஷனில் தான் நம்ம டேங்க உட்காந்துருக்காங்க. நம்ம ஜங்குக்கு இருந்துட்டு அவங்களோட ஒரு கை வந்து ஸ்டியரிங் பிடிச்சிருக்கு, இன்னொரு கை வந்துட்டு இந்த ஹார்ட்டில் கை வச்சுருக்காங்களே டேங்க. ஸோ அவங்களோட கையை வந்து நம்ம ஜங்குக்கு கை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஸோ அப்புறம் வந்துட்டு பின்னாடி லைட்டாக தள்ளி பின்னாடி சாச்சு அவங்களோட கண்ணத்தோட கண்ணை ஒட்டிட்டு, ஸோ வந்து அந்த பைக் வந்து எவ்வளோ ஸ்லோவாக போக முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக போகுது. ஜெயாங்கோட வீடும் ஜங்குக்கா வீடும் ரொம்ப தூரம்லாம் கிடையாது, அதிகபட்சம் ஒரு 10-15 நிமிஷத்தில் போயிடலாம், அவ்வளோதான் இருக்கும். ஆனால் வந்து அவங்களால எவ்வளோ ஸ்லோவாக போக முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பீச் ரோடு, ஸோ பீச் ஹவுஸ் மாதிரி அவங்களோடது. ஸோ பீச் ரோடு ஆல்மோஸ்ட் ஒரு 11:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ எந்த ஒரு பைக்கோ காரோ எதுவுமே வரவே இல்லை, ரோட்டில் யாருமே கிடையாது, எம்டி ரோடு, ஃபுல் மூன் டே, நல்ல ஒரு காற்று அடிச்சது. அந்த பீச்சில் வந்து நைட் டைமில் சில் காற்று இருக்கும்ல, ஸோ இந்த மாதிரி ஒரு சில் காற்று. ஸோ ஒரு மாதிரி ரொமான்டிக்கான ரைடு அது. ஸோ மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரைட்டில் அப்படியே 2 பேர் அப்படியே ஸ்லோவாக அப்படியே போயிட்டுருக்காங்க, ஒருத்தர் ஃபீல் பண்ணிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ ஜங்குக்கா தான் சொல்கிறாரு, டே அப்படின்னா என்ன ஜங்குக்கு என்னடா மாமா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை நீ பாரு சுற்றி முற்றி ஒரு காக்கா கூட கிடையாது, நம்ம 2 பேரும் மட்டும்தான் அந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு சொல்லுவாங்க. டேயாங்கும் பார்த்துட்டு ஆமாம் என்னமோ இந்த உலகம் மொத்தமாக நம்ம 2 பேரும் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்குல்ல அப்படின்னோடனே, ஆமாட்டி அப்படின்ற மாதிரி 2 பேர் சிரிச்சுட்டு அவங்க 2 பேரும் அவ்வளோ அழகாக அந்த ரைடு வந்து ஹக் பண்ணிட்டு எப்படி அழகாக போயிட்டுருக்கு. அவங்க வேறு எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் ஒருத்தர் அவங்களோட ப்ரெசன்ஸை மட்டும் ஹக் பண்ணி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு எதுவுமே பண்ணணும்னு தோணலை. சம்டைம்ஸ் இப்படி இருந்துட்டா போதும்னு தோணும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான். ஸோ நம்ம தான் சொல்கிறாரு, மாமா எனக்கு இப்படியே இருந்துடணும்னு தோணுது, இப்படி அவங்க கூடவே ஃபுல்லாக இப்படி இருக்கணும்னு தோணுது மாமா அப்படின்னு சொல்லி நம்ம தேங்க்ஸ் சொல்ல ஒன்று ஜங்குக்கு இருந்துட்டு எனக்கும் சேம் அதே தான் தோணுது. அதான் இங்கே பாரு, இங்கேருந்து இங்கே வர வேண்டிய டிஸ்டன்ஸ்க்கு எவ்வளோ ஸ்லோவாக ஓட்ட முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக ஓட்டிகிட்ருக்கேன். இந்த நைட் உன்னை என் கூட எவ்வளோ வச்சுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வச்சுக்கணும்னு தோணுது. இப்படியே இந்த ரைட் நிற்கவே கூடாது, ரொம்ப தூரம் போகணுன்னு தோணுது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு சொல்ல ஜங்குட்டே அங்கே வந்துட்டு அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறாங்க. ஸோ இப்படி க்யூட்டாக அவங்க அப்படியே ஹக் பண்ணிட்டு அப்படியே அவங்க வீடு வந்துட்டு, ஸோ வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி டே வந்துட்டு ஹக் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு வருவாங்க, நல்லா விளையாட்டு அப்படியே உட்காந்துக்கிறாங்க. ஜங்குக்காவும் போய் அவங்க வீட்டு வாசல் கேட்லேயே ட்ராப் பண்ணிட்டு சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கா ஒன்று தேங்க வந்து நான் வரேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போகிறாங்க. ஸோ அவங்க உள்ள வந்து ஜாலியாக ஒரு ஹாப்பி இருக்கும் இல்லையா, ஸோ உங்களுக்கு ஜங்கு கூட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி அப்படி சிரிச்சிட்டே இப்படி உள்ளே போகிறாங்க. போய் பார்த்தா அவங்க அப்பா அனுப்பாரோம் இப்படி அப்படி பாக்ஸிஸ் வந்து அப்படியே டக்குன்னு ஒரு செகண்டில் அது அப்படியே மறைஞ்சு போயிடுது. அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குட்டியாங்க சொல்ல அவன் எதுக்கு கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு. இல்லைப்பா கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சுல, அந்த அத்தை வந்து ஜங்குக்கு ட்ராப் பண்ண சொன்னாங்க, அதுக்குன்னு அவன் பைக்கில் தான் ட்ராப் பண்ணுவான், நான் உங்கள் வீட்டில் கார் இல்லையா, கார்லாம் இருந்துச்சுப்பா, ஜங்குக்கு அந்த நேரத்துக்கு பைக்கில் வெளியில் கிளம்புனாரா, ஸோ அப்படியே அத்தை வந்து என்ன அப்படியே கூட்டிகிட்டு வர சொல்லிட்டாங்க, அதான் அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டாருப்பா அப்படின்னு. சரி போ அப்படின்னு சொல்லிடுறாரு. அவங்க அப்பாடா தப்பிச்சுட்டா சாமி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் குடுக்குடு ஒரு ரூம்குள்ளே ஓடி போயிடுறாரு. நம்ம டான்ஸி தான் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு கரெக்டாக போய் படிக்கலான்னு போகும்போது அவருக்கு கால் வருது. பார்த்தா ஜங்குக்கு தான். கால் எடுத்துகிட்டு சொல்லு ஜங்குக்கு அப்படின்னு சொன்னோடனே, இல்லை என் மாமனார் என்ன கேட்டார், ஏன் அவங்க வீட்டில் கார் இல்லையான்னு கேட்டார் அப்படின்னு ஜங்குக்கு அங்கே வந்துட்டு எப்பட்றா மாமா கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னு. எனக்கு தெரியும் தான் கேட்பாங்க. சரி நீ என்ன சொன்ன, அதுவா இன்னத்துக்கு ஜங்குக்கு வெளியில் கிளம்புனாரா, ஸோ அப்படியே எங்கள் அண்ணாத்தை அனுப்பி விட்டுட்டாங்க பைக்கில் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னோடனே ஜங்குக்கு வந்துட்டு பரவாயில்லையே பண்ணாட்டி நல்லா சமாளிக்க கற்றுக்கிட்டேன். என்ன சொன்னேன், சமாளிக்க கற்றுக்கிட்டேன்னு சொன்னேன். இல்லை அதுக்கு முன்னாடி பொண்டாட்டி சொன்னேன் அப்படின்னு. பொண்டாட்டியா? பொண்டாட்டி தான். நீ பொண்டாட்டியா? நானா? என் படத்தில் என் கூட நடிச்சால சீசர் அவன் தான். மாமா என்ன நீ தான் வேற யாரு? இல்லை இவ்வளோ நாள் இல்லாமல் திடீர்னு பொண்டாட்டிலாம். அதுவா கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் கூடிய சீக்கிரத்தில்.
அப்படியா? எங்கள் அண்ணனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எங்கள் அண்ணனோட பாத்தும் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ எவ்வளோ சீக்கிரம் என் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வர முடியுமோ கூட்டிகிட்டு வரணும். இப்போவே நீ என் பொண்டாட்டி தான், இருந்தாலும் அஃபீஷியலாக ஊரறிய கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட ரூம் கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேட்கும். டே மாமா மாமா யாரும் ரூம் கதவு தட்டுறாங்க, அப்புறம் போகிறேன் பை குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு அங்கே போய் கதவு தரப்போகிறோம். கதவு பார்த்தா அவங்க அப்பா நின்றுட்டுருக்காரு. நின்றுட்டு என்னாச்சுப்பா தூங்கலையாட்டையும்? இப்போ தூங்க தான் போகிறேன், இப்போ தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தேன், தூங்க போகிறேன். ஓகே, நாளைக்கு காலையில் ஆஃபீஸ் வந்து சார்ஜ் எடுத்துக்கும், நீ சிஓ ஆகிடு அப்படின்னு சொன்னேன். ஓகேப்பா ஓகே. நான் அவங்க அண்ணன் மேலே தான் நம்பிக்கை வச்சுருந்தேன். அவன் தான் எனக்கு ஆக்டிங் பிடிக்கும்னு சொல்லி ஆக்டிங் ஃபீல்ட் பக்கம் போயிட்டான். நீயாவது அப்பா பக்கம் வந்து பிஸ்னஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஐம் ஹாப்பி அபவுட் இட். சரி காலைல ரெடியாக இரு. ஓகேப்பா நான் ரெடியாக இருக்கேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ டேங்ஷியும் போய் நம்ம டேங்ஷி தான் அவங்க பண்ணோடனே கதை அடிச்சுட்டு பெருசாக ஒரு ஸ்மைல் அவங்க ஃபேஸில் வருது. போய் பெட்டில் அப்படியே டப்புன்னு விழுறாங்க. விழுந்துட்டு பொண்டாட்டி அச்சோ அழகா சொன்னனே தூக்கமே வரலையே கடவுளே, என்னை யார்கிட்ட பேசுவோம் ஈஸ்வரா அப்படின்ற மாதிரி அவங்களையும் வந்து ஒரு ப்ளஷ் ஆகிட்டு ஃபுல்லாக பெட்டில் வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் ரோல் ஆகிட்டு அப்படியே தூக்கமே வரல. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே ஹாப்பியாக ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஹாப்பினஸ் அப்படியே தூங்கி அப்படியே கடலில் அப்படியே வெடியுது. ஸோ சங்குக்காக்கும் அந்த பக்கம் அப்படி தான் பொண்டாட்டி சொல்லிட்டு நீ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு மாதிரி ப்ளஷ்ஷாக ஃபீல் பண்ண. ஸோ ப்ளஷ்ஷான மூமெண்ட்டோட ஆக்சுவலாக கப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, மேரிட் கப்புள்ஸ், அவங்களுக்கும் ப்ளஷ்ஷாக தான் போயிருக்கும் அந்த நைட்டு. எல்லாத்துக்கும் ப்ளஷ்ஷாக நைட் போய் முடிய ஸோ மார்னிங் விடியுதுடா. மார்னிங் தான் நம்ம ஜியான் மேன்ஷனில் தான் காமிக்கிறோம். நம்ம ஜிமினா தான் காலையில் எழுந்துச்சு வந்து அழகாக வந்து காஃபி போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்காவும் கரெக்டாக அவங்களோட மார்னிங் எக்ஸசைஸ் ரொட்டீன் ஜிம்லாம் போயிட்டு கரெக்டாக உள்ள வரவும் நம்ம ஜிமினா வந்துட்டு ஜங்கு அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஜங்குக்கு வந்துட்டு என்னாச்சு ஜிமினா அப்படின்னு மில்க் ஷேக் எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்துட்டு இந்தா மில்க் ஷேக், உனக்கு மில்க் ஷேக் தானே பிடிக்கும், வேணா மில்க் ஷேக் இருந்தா அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு டே ஜிமினா நீ அது நான் தான் அது என்னால் நம்பவே முடியலடா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்க்க ஜிமினா இருந்துட்டு படா லூஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காஃபி எடுத்துட்டு மேலே ரொம்ப போகிறாங்க. எங்கள் அன்றைக்கி மார்னிங் காஃபியா அப்படின்னு பெட் காஃபியா அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்கு கேட்க ஒன்று ஜிமினா வந்து ஜங்கு ஒன்று கொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே சரி பார்த்து முன்னாடி பார்த்து நடந்து போ, படிக்க விட்டு வந்துடுறப்போ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கலாய்ச்சி விட நம்ம ஜிமினா முன்னாடி காஃபி எடுத்துகிட்டு அப்படியே மேலே போகிறாங்க. போய் ஷுகாவுக்கு வந்து டேபிளில் காஃபி வச்சுட்டு பக்கத்தில் டீப்பாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அதில் காஃபி வச்சுட்டு சுகா தான் எழுப்புறாங்க. சுகா எந்திரிங்க ஆஃபீஸ் போகணுன்னு சொன்னீங்கல்ல, சுகா டைம் ஆகிட்டுருக்கு சுகா எந்திரிங்க அப்படின்னு சொல்ல சுகா ஒரே இல்லை எடுத்து அவர் மேலே வந்து ஜிமினா வந்து ஓவர் ஆகிற மாதிரி படுக்க வச்சுட்டு குட் மார்னிங் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி அவங்க ஜிமினா வந்துட்டு குட் மார்னிங் வாங்க காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஓகே எங்கே மார்னிங் பூஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்க காஃபி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு பூஸ்ட் வேணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமினா கேட்க ஒன்று நம்ம சுகா இருந்துட்டு வேணும் ஆனால் அது அங்கே இல்லை, அப்புறம் இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி லிப்ஸை பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் ரொமான்ஸ்லாம் போகுது. கட் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு காமிச்சா டைனிங் டேபிளில் தான் நம்ம ஜிமினா வந்து எல்லாம் டிஷ்ஷஸ் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்ருக்காங்க. அவங்க தான் சமைச்சிருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ தான் மிஸ்டர் ஜியோன் வந்து மேலேருந்து வராரு. வந்து பார்த்துட்டு சீதா அப்படின்ற மாதிரி ஒரு ஒய்ஃபை கூப்பிட உங்கள் ஒய்ஃப் வந்து சொல்லுங்கள் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை யார் சமைச்சா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஜிமினா தான் சமைச்சான் அப்படின்னு சொல்லி நீ சமைக்கலையா, இல்லை நான் சமைக்கல, சரி அப்புறம் கிளம்புறேன், எனக்கு சாப்பிட்டு போங்க ஜிமினா நல்லா சமைச்சிருக்கான், ரொம்ப நல்லா சமைச்சிருக்கான், இல்லை எனக்கு வேணாம் நான் ஆஃபீஸில் போய் சாப்பிட்டுக்கிறேன், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சாப்பிடாம கிளம்பி போகும். இதெல்லாம் கேட்குற ஜிமினாக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. நான் என்னடா பண்ணேன் அப்படின்ற மாதிரி கஷ்டமாகிடுது. மறுபடியும் சோகம் பண்ணிட்டுருக்காங்க. இந்த சுகா ஜங்குக்கு 2 பேருமே வராங்க. வந்துட்டு டேபிளில் உட்காந்துட்டு ஜிமினா எங்களுக்கு பசிக்குது சாப்பாடு பருப்பறியா இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஜிமினா போய் அவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு வைக்க, அவங்க அத்தைக்கும் சாப்பாடு வைக்க, ஒருத்தர் மட்டும்தான் அப்படி பண்ணுறாரு. மற்ற 3 பேருமே வந்துட்டு சாப்பாடு சூப்பராக இருக்குது, அப்படி இருக்குது, செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லோரும் வந்து ஜிமினாக்கு வந்து பாராட்ட ஜிமினாக்கு ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஸ்மைல் வருது. ஸோ எவ்வளோ தூரம் பேம்பராக பார்த்துக்க முடியுமோ ஷுகா அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு. ஸோ அப்படியே கட் பண்ணி நம்ம ஆஃபீஸில் தான் காமிக்கிறோம். நம்ம டேங்ஷியோட ஆஃபீஸ் ஃபர்ஸ்ட் டே. ஸோ அதனால் வந்து அவங்க இப்போ வந்து சிஓவாக தேங்க ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஸோ அதனால் கூட்டிகிட்டு போயிட்டு சாலிடாக 3 hours இது அந்த டிபார்ட்மெண்ட், இது இந்த டிபார்ட்மெண்ட், இது இந்த ப்ராஜெக்ட், இது இந்த ப்ராஜெக்ட், இது இங்கே இருக்குது, அது அங்கே இருக்குன்ற மாதிரி 3 மணி நேரம் பாவம் குழந்தைய வச்சு செஞ்சிடறாரு. இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ நம்ம தேங்கு வேறு வழியே கிடையாது. அப்பா சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டு தான் அவரும் சரி அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டு தான் ஆஃபீஸ் ஒர்க்லாம். பட் இருந்தாலும் 3 மணி நேரம் தொடர்ந்து சொன்னால் நமக்கு யாருக்காக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி தானே டல்லாக தானே இருக்கும், டயர்டாக. ஸோ அந்த மாதிரி ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஆஃப்டர்நூன் தான் வந்து சரி ஓகே போ அப்படின்ற மாதிரி தாட்டியே விடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க வந்துட்டு அவரோட கேபின் போகிறாரு. ஸோ கேபின் போயிட்டு மனுஷன் அந்த முட்டியில் தலை வலிக்குது போய் உட்காந்துட்டு அங்கே தண்ணி வச்சிருப்பாங்க.
தண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அப்போ தான் வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு டேபிளில் வந்துட்டு ஒரு பெரிய பொக்கே ஒன்று இருக்குது. ஸோ அது வந்துட்டு லில்லி ஃப்ளவர்ஸ்லையும் டெய்ஸி ஃப்ளவர்ஸையும் சேர்ந்த மாதிரி ஒரு எல்லோ லில்லி அப்புறம் டெய்ஸி ஃப்ளவர் நடுவி பச்சை மாதிரி அழகான ஒரு பொக்கே. எல்லோ லில்லி வந்து நம்ம தியாங்கட்சியோட ஃபேவரெட்டு, டெய்ஸி வந்து நம்ம ஜங்குக்காவோட ஃபேவரெட். ஸோ பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு அது ஜங்குக்கா தான் அனுப்பிச்சாரு. அது கூடவே ஒரு குட்டி அழகான ஒரு குட்டி நோட் இருக்குது, ஜங்குக்கு உங்கள் கையாலே டு மை லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் டு மை லவ் அப்படின்ற மாதிரி எழுதி க்யூட்டாக அந்த பொக்கே அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ஸோ தேங்க வந்துட்டு என்னதான் ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாத்துலேயும் உட்காந்து டென்ஷனில் வந்து உட்காந்தாலும் இந்த ஒரு பொக்கே பார்த்தோன்னே ஒரு அவ்வளோ சிரிப்பு வந்து இதோட ஃபேஸில். உடனே ஃபோன் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஜங்குக்கு தான் கால் பண்ணுறாங்க. நம்ம ஜங்குக்கு தான் கால் எடுத்துகிட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் யோக்கியம் தேயாங் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நம்ம தேங்க்கு வந்துட்டு சிரிப்பு வருது. மாமா தேங்க்யூ அப்படின்னு சொல்லி நம்ம தேங்க் க்யூட்டாகல நம்ம தேங்க்குக்காக இருந்துட்டு பொக்கே வந்துச்சு அப்படின்னு கேட்டோன்னே வந்துச்சு இப்போ தான் பார்த்தேன். நிஜமா மாமா அவ்வளோ டென்ஷனில் வந்து இந்த ஒரு பொக்கே பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ சிரிப்பு வருது தெரியுமா, தேங்க்யூ அதுவும் என்னோடய ஃபேவரெட் சேர்த்துருக்கு க்யூட் அப்படின்னு சொல்லி நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ஜங்குக்கு வந்துட்டு போய் இதே எந்தூசியாஸ்டிக்கோட அவ்வளோ அழகாக போய் வேலை பார்க்குற ஆல் தி பெஸ்ட் போ அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நம்ம தேங்க முக்கியம் அப்படின்ற மாதிரி அவர் ஒர்க் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தார். ஸோ இப்படியே வந்துட்டு டீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் பாஸ் ஆகிருக்கும். ஸோ புதுசாக வந்து சிஓவாக சார்ஜ் எடுத்ததுனால ஸோ அவருக்கு நிறைய ஒர்க் இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்து அவர் வந்து ஜங்கு கிட்ட சரி பேசிக்க முடியாது. ஜங்குக்குமே அப்படி தான், அவர் வந்து அவுட்டோர் ஷூட் போயிருப்பார், வெளிநாட்டுக்கு ஷூட் போயிருப்பார், அவருக்கு ஷூட் இருந்திருக்கும்னு சொல்லி ஷூட் போயிருப்பார். ஸோ அவராலையும் வந்து ஜங்கிட்ட பேசியிருக்க முடியாது. சும்மா அப்பப்போ கால் பண்ணி என்ன பண்ணுறேன் இது பண்ணுற அவ்வளோதான் இருக்கும் பேசிப்பாங்க. வெளியில் போகிறதோ பேசுகிறதோ இருந்துட்டு இருக்காது. ஸோ இப்போ தான் ஒரு ஃபைன் சண்டே மார்னிங் நம்ம தேவை நல்லா படி தூங்கிட்டு இருக்கார். சண்டே தான் லீவ் இப்போ அப்படின்ற மாதிரி அவர் நல்லா படி தூங்கிட்டு இருக்கார். ஸோ அவரோட நோட்டிஃபிகேஷன் அவரோட ஃபோனுக்கு டிங் 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 வந்துகிட்டே இருக்குது, அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கோன்னு ஜெயாங்க வந்துட்டு யாராவது காலங்கத்தால் கட்டுப்பேத்துறா அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு ஒரு ஃபோன் எடுத்து பார்த்தோன்னே ஒரு வீடியோ தான் வந்திருக்கு. நிறைய பேர் ஒரே வீடியோ வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாங்களே, வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்குள்ள அந்த நியூஸ் தான். ஸோ அவர் ஆன் பண்ணி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு சபா இவங்களுக்கு வர வேலை அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணை வந்து சுற்றுவாங்கள்ல அந்த மாதிரி சுற்றிட்டு ஒரு பாட்டுக்கு ஃபோன் வச்சுட்டு அவர் படுத்துறாரு. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப ஒரு கால் வந்து எடுத்துகிட்டு ஓகே நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிட்டு அவர் கிளம்பி அப்படி போய் அவரோட ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு அப்படி போகிறாரு. போய் ஒரு இடத்துல ஸ்கூட்டரை ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே அக்கம் பக்கம் பார்க்குறது யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு யாரும் பார்க்கல அப்படின்னே போய் ஒரு காருக்குள்ளே இருக்கு வந்துடுறாரு. ஸோ வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜங்கு கார் தான். நம்ம தேங்க வந்துட்டு போய் உட்காந்தது வந்து பேசஞ்சர் சீட் இல்லை, ஜங்குக்கு வந்து டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்காரு. ஸோ அவரை ஃபேஸ் பண்ண மாதிரி அவரோட மடியில் போய் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஜங்குக்கோட மடியில் போய் நம்ம தேங்க வந்து உட்காந்துட்டு ஹக் பண்ணிட்டு மாமா நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, ரொம்ப மிஸ் பண்ணேன்டா மாமா அப்படின்ற மாதிரி அவங்க ஹக் பண்ணிக்க வந்து நம்ம ஜங்குக்கோட ஃபேஸ் பார்த்தா ரொம்ப கன்ஃபியூஸ்டாக பயத்தோட ஒரு மாதிரி தைக்கமாக அந்த மாதிரி இருக்கவரோட ஃபேஸை நம்ம சேர்த்த மாதிரி இருக்கவரோட ஃபேஸு. உடனே நம்ம தேமாம்மா ஹக் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம தேங்க கேட்க உடனே ஜங்குக்கு வந்துட்டு தியாங் நியூஸ் பார்த்தியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆக்சுவலாக என்ன இருக்கணும் காலையில் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒரு வீடியோ வந்துருக்கும்ல. ஸோ அந்த வீடியோ என்னென்னா ஜங்குக்கு வந்து இப்படி போன இடத்துல இந்த ஹீரோயின் கூட வந்து இப்படி இந்த ரெஸ்டாரண்ட் போனாங்க, அவங்க ஹக் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க கிஸ் பண்ணி ரூமர் ஸ்ப்ரெட் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி ரூமர்ஸ் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் நிறைய வந்து வந்திருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம தேங்க வந்து காலையில் பார்த்துருப்பாரு. ஸோ இப்போ வந்து ஜங்குக்கு அது தான் கேட்குறாரு பார்த்தியா அப்படின்ற மாதிரி கேட்குறோன்னே நம்ம தேங்க வந்து பார்த்து நீ அப்படின்னோடனே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு எதுவும் கேட்கணும்னு தோணலை, கோவம் வரல அப்படின்னோடனே வரல அப்படின்னு நம்ம தேங்க சொல்ல உடனே ஜங்குக்கு வந்துட்டு ஏன் தேங்க அப்படின்னு கேட்டோன்னே பிகாஸ் ஐ லவ் யூ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஹக் பண்ணிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. அவர் வந்து ஒன்றுமே இது ஒரு பொருட்டாக கூட தேங்க மதிக்கவே கிடையாது. ஸோ அவர் வந்து பட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. ஒன்று தேங்குக்கு ஒரு பெரிய ஸ்மைலோட தேங்க ஹக் பண்ணிக்க தேங்க வந்துட்டு சரி ஓகே எங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே நீ சொல் உனக்கு எங்கே தோணும் போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்ல ஓகே என்கிட்ட நிறைய கேஷுவல்ஸ் இருக்குது, என்கிட்ட நிறைய ஃபார்மல்ஸ் எல்லாம் இப்போ டெய்லி ஆஃபீஸ்க்கு ஃபார்மல்ஸ் போட்டு போக வேண்டியதாக இருக்கா. ஸோ நம்ம ஷாப்பிங் போகலாம், நிறைய ஃபார்மல் ஷர்ட்ஸ் எல்லாமே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அந்த ஜங்குக்கு வந்துட்டு ஓகே போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே தேங்க வந்துட்டு இறங்கி பக்கத்து சீட்டில் உட்காரலாம் அப்படின்னு போகும்போது ஜங்குக்கு வந்துட்டு இப்படியே உட்காரனா இப்படியே ட்ரை பண்ணி கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு இப்படி மாமா நீ உட்காரு நான் கூட்டிகிட்டு போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் இப்படி ஷோல்டரில் அந்த இப்படி படுத்துக்கிறாரு ஹக் பண்ண மாதிரி. ஸோ அப்படியே ஜங்குக்கு அப்படி கார் ட்ரிப் பண்ணிட்டு இப்படி போகிறாங்க. போய் மாலில் தான் நிற்குது. ஜங்குக்கு கொஞ்சம் மாஸ்க்கு அவரோட ஹேட் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அவர் மால்குள்ளே போகிறாங்க. ஸோ போயிட்டு ரெண்டு பேரும் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு தான் இது வேணும் அது வேணுன்ற மாதிரி நிறைய வாங்குற நம்ம ஜங்குக்கும் வந்து என்ன சொல்கிறது மேனுவல் டாய் ட்ராலி மாதிரி பின்னாடியே போய் அவர் என்னெல்லாம் செலக்ட் பண்ணி கொடுக்குறாரோ எல்லாத்தையும் அவர் கையில் வாங்கி வச்சுக்கிறாரு. ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கு. நம்ம எங்க வந்து திடீர்னு ஒரு பர்சன் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அப்படின்னுட்டு சுகா மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓடி போய் ஹக் பண்ணலான்னு போகிறாங்க. கரெக்டாக வந்து இன்னொரு பர்சன் ஹக் பண்ணிடுறாங்க. வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜிம்மினா தான் அப்படின்னு நம்ம தேங்க வந்துட்டு விட்றா என்ன நான் மாமா கிட்ட போகிறேன் விட்றா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிம்மினா வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் போட்டாச்சு அந்த ப்ராப்பர்ட்டி எனக்குன்னு
உனக்கு புரியுதா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நானும் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அவர் உனக்கு கல்யாணம் பண்ணாலும் என் மாமா அது உனக்கு முதல்ல புரியுதா அப்படின்ற மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுக்க. நம்ம அங்கே வந்து நம்ம ஜங்குக்கு இழுக்க, அங்கே வந்து ஜிமினாவை நம்ம சுகா இழுக்க. போதும் சண்டைலாம் போதும், போய் ஷாப்பிங் பண்ண தானே நீங்கள் இப்போ ஷாப்பிங் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தாட்டியோட 2 பேரும் போய் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஷர்ட்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஜிமினாவும் நம்ம தேவும் தான் 2 பேரும் வந்துட்டு அப்படியே ஷர்ட்ஸ்லாம் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம ஜிமினா தான் வந்துட்டு இந்த ஷர்ட் சூப்பராக இருக்குமே சிவாக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம தேவாங்க வந்துட்டு டே அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிட அவனு ஜிமினா என்னடா சொல்லடா அப்படின்னு. டே நம்ம ஒரு கேம் இல்லைம்மா. கேமா என்ன கேமில் நான் ஜெயிச்சா நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், நீ ஜெயிச்சா எனக்கு வந்து ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வாங்கித்தா அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, அவனே ஜங்குக்கு சேர்த்து நம்ம ஜிமினா வந்துட்டு ஓகே ஃபைன் என்ன கேம் அப்படின்னு சொல்லி கேட்டது. கேமுக்கு நீ ரெடியாக இல்லையா? ஓகே ரெடிடா என்ன கேம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஓகே இப்போது நான் ஒரு ஷர்ட் செலக்ட் பண்ணுவேன்னா நீ ஒரு ஷர்ட் செலக்ட் பண்ணுவியா? ஸோ 2 பேரும் சுகா மாமாவுக்கு ஆளுக்கு ஒரு ஷர்ட் செலக்ட் பண்ணுறோம். அப்புறம் போய் அதை எடுத்துகிட்டு போய் சுகா மாமா கிட்டே கொடுத்து அவருக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி கேட்குறோம். ஸோ அவர் யார் செலக்ட் பண்ண ஷர்ட்டை சொல்கிறாரோ அவங்க தான் வின்னு கேமில், ஓகேவா அப்படின்ற மாதிரி நம்ம தேங்க சொல்ல. ஒன்று ஜிமினா வந்துட்டு நான் இந்த விசப்பரிச்சைக்கு வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமினா சொல்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வாய் கொஞ்சம் வளருதுன்னு எனக்கு தெரியுது, சாரி. ஓகே ஃபைன், பேக் டு த ஸ்டோரி. வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமினா சொல்ல. உடனே நம்ம தேங்க வந்துட்டு இப்போ என்ன பயப்படுறியாட்டா அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு பயம்லாம் இல்லை, அப்போ வா மோதி பத்தலாம் அப்படின்னு. ஓகே நான் ரெடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் வராங்க. நம்ம ஜிமினா வந்துட்டு ஒயிட் ஷர்ட் எடுத்துருப்பாரு, மற்ற அவங்க வந்துட்டு ஒரு பிளாக் ஷர்ட் எடுத்துருப்பாங்க. ஸோ 2மே வந்து ஆப்வியஸ்லி கொஞ்சம் ப்ளைனாக தான் இருக்கும், அந்த மாதிரி எடுத்துப்பாங்க. ஸோ எடுத்துகிட்டு 2 பேரும் வந்து ஜிமினா கையில் கொண்டு வந்து நம்ம தேங்க கொடுத்துட்டு இதை நான் செலக்ட் பண்ணேன், அதை நீ செலக்ட் பண்ணலாம் சொல்லவே கூடாது, 2டையும் கொண்டே கொடுக்குறேன், இது பிடிச்சிருக்குன்னு கேட்குறேன், ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினாவும் போயிட்டு ஜுகா கிட்ட போயிட்டு சாரி சுகா இந்தாங்க நான் அந்த 2 ஷர்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும். உடனே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு கிளு கொடுக்குறாரு நம்ம சுகாவுக்கு. அண்ணா உங்ககிட்ட நிறைய பிளாக் இருக்குல்லடா, ஒயிட் தானே உங்ககிட்ட கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம சுகா ஆமாம் அப்படின்ற மாதிரி நம்ம சுகா சொல்ல. நம்ம தேங்க வந்து நம்ம ஜங்குக்கு காலை மிதிக்கிறாரு சொல்லாத அப்படின்ற மாதிரி. நம்ம சுகா வந்து ஒயிட் ஷர்ட்டு தான் கையில் வாங்கி பார்க்குறாரு. பார்த்துட்டு என்கிட்ட ஒயிட் நிறைய இல்லை, பட் எனக்கு இந்த பிளாக் ஷர்ட் தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒயிட்டு கொடுத்துட்டு பிளாக் எடுத்துகிட்டு வரோம். அவ்வளோதான் நம்ம ஜிம்மினா செம்ம கடுப்பாயிடுறாங்க. நம்ம தேங்க வந்துட்டு நான் சொன்னல அம்மாக்கு ஏன் டேஸ்ட் தான் பிடிக்கும் நான் சொன்னல அப்படின்ற மாதிரி நம்ம தேங்க சொல்ல ஜிம்மினாக்கு அவ்வளோதான் கோவம் உச்சிக்கேறிடுது. இதுக்கப்புறம் தான் சிவாவுக்கு வந்து தெரிய வருது இவங்க இப்படி கேமே வச்சுருக்காங்க அப்படின்னு. நம்ம ஜிம்மினா கோச்சிக்கிட்டு போக நம்ம சிவா பின்னாடி டிடி மனுஷரா எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி அவர் கெஞ்சிக்கிட்டே போக. ஸோ டைம் ஸ்கிப். ஸோ கொஞ்சம் இப்போ தான் வந்து கீழே வந்து அந்த ஃபுட் ஏரியா இருக்கும்ல, ஸோ அதில் வந்து அந்த 2 பேர் 4 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜிமினாவும் நம்ம தயாங்கும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கும் நம்ம சுகாவும் இங்கே ஃபுட் வாங்குறதுக்காக வந்து நின்றுட்டுருப்பாங்க, லைனில் நின்றுட்டுருப்பாங்க. ஸோ அப்போ நின்றுட்டுருக்கும் போது தான் நம்ம சுகா இருந்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம தேங்கையே பார்த்துட்டே இருக்காரு. உடனே நம்ம சுகா வந்துட்டு என்ன அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்டேன்னு தெரிலடா நான் இந்த விதத்தில் பிளஸ்டுன்னு தெரில, இப்படி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சுகா சொல்லுது. ஜங்குக்கு சொல்ல. உடனே சுகா வந்துட்டு புரியல அப்படின்ற மாதிரி சொல்ல. அதான் நியூஸ் காலில் பார்த்தேன் அவ்வளோ பெரிய நியூஸ் தான் அது, அவன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல தெரியுமா, என்னாச்சு ஏதாச்சு எப்படின்னு ஒரு விளையாட்டுக்கு கூட அவன் சண்டை போடலடா, அது எதுவுமே அவன் பொருட்டாக கூட மதிக்கல, இப்போல்லாம் ஒரு பையன் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கோம்ல அப்படின்னு சொல்லி நம்ம சுகா சொல்ல. நம்ம ஜிமினா சொல்ல சிப்ப தப்பு நம்ம ஜங்குக்கு சொல்ல. ஒன்று நம்ம சுகா இருந்துட்டு ஆமாண்டா கண்டிப்பாக இப்படி ஒரு பையன் கிடைக்க கொடுத்து தான் வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதுடா அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு சொல்ல. ஒன்று நம்ம சுகா இருந்துட்டு அப்படியா, அப்போ நீங்கள் மிஸ்டர் கிம் மிஸ்டர் ஜியோன் அப்படின்ற 2 பேர்த்தை சமாளிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சுகா சொல்ல. ஜங்குக்கு வந்துட்டு அது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. நம்ம சுகா வந்துட்டு வேணா ஒன்று பண்ணிட்டு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, என்ன பெசட்டி அவனை கூட்டிகிட்டு ஓடிடு அப்படின்னு சொல்ல. நம்ம ஜங்குக்கு வந்து சிரிச்சுட்டு அதெல்லாம் ரொம்ப பழைய ஐடியாடா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்ல. சுகா வந்துட்டு அப்படியா சரி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல. சரி ஃபன்னாக அந்த டே முடிஞ்சிருக்கும். ஸோ அங்கே வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிருப்பாங்க, இவங்க 3 பேரும் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிருப்பாங்க. ஸோ டைம் ஸ்கிப்ஸ். இப்போ ஒரு ஃபைன் டே. நம்ம தேவங்க வந்துட்டு எழுந்துச்சு கீழே வராரு, சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கீழே வராரு. ஸோ டைனிங் டேபிள் அவங்க அப்பாவுக்கு வந்திருக்காங்க, தேவங்களும் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க அப்பா தான் பேச ஆரம்பிக்கிறாரு. தேவங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட நம்ம தேவங்க திரும்பி பார்த்துட்டு சொல்லுங்கப்பா அப்படின்னு. இங்கே பாரு இந்த பையன் பேர் வந்து தேவ். ஸோ இவன் வந்துட்டு இப்படி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கான். ஸோ தேவ் இண்டஸ்ட்ரீஸோட சிஇஓவாக இருக்கான், வயசு 27 ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தேவங்க வந்துட்டு சரிப்பா இதெல்லாம் இப்போ என்கிட்ட சொல்கிறீங்க, அது இந்த பையன் ஒன்று ஒரு மீட்டிங்கில் பார்த்தானா அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ உன்னை கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களான்னு சொல்லி அவங்க அப்பா வந்து கேட்டாங்க. சரி நானும் விசாரித்து பார்த்தது நல்ல ஃபேமிலி நல்ல பையன் தோணுச்சு, ஸோ அதான் நானும் ஓகே சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். தேவங்க வந்துட்டுப்பா யார் கேட்டு ஓகே சொன்னீங்க, எனக்கு இப்போ தான் வந்திருக்கு, இப்போ தான் என்னோடய கெரியரே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்,
இல்ல என்னால முடியாது, முடியாது. நான் அவ்ளோ சீக்கிரத்தில கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல நான் அவங்க அப்பா இருந்துட்டு, "தியாக் நான் ஓகே சொல்லிட்டேன் தியாக்" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, தியாக் ரொம்ப கோவம் வந்து அந்த இடத்த விட்டு எந்திச்சு வந்துடுறாங்க ரூமுக்கு. ரூமுக்கு வந்தோனே அவங்க பண்ண ஃபர்ஸ்ட்டு வேலை ஃபோன் பண்ண நம்ம ஜங்குக்கு ஃபோன் பண்றாங்க. பட் நம்ம ஜங்குக்கு ஃபோன எடுக்கவே இல்ல. அவரு அவுட் டோர் ஷூட் போயிருப்பாரு. ஸோ சுவிட்சர்லாந்து உங்களுக்கு என்ன கண்ட்ரி பிடிச்சிருக்கோ வச்சுக்கோங்க. ஸோ வேற கண்ட்ரிக்கு வந்து ஷூட் போயிருப்பாரு. ஸோ அதனால அவரு ஃபோன் எடுக்கல. உடனே தியாக் வந்து திரும்ப திரும்ப கூப்பிட்டு பார்த்தா, அவ எடுக்கவே இல்ல. ஸோ டேஸ் ஸ்கிப்ஸ் ஒரு 2 நாள் கழிச்சு தியாக் வந்துட்டு பாரு அவங்க வீட்ல வந்து கார்டன்ல வந்து உட்காந்துருக்காங்க டேபிள்ல. பெஞ்ச்ல உட்காந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே நிலாவ பார்த்துட்டு இப்படி உட்காந்துருக்காங்க. சங்குக்கு கான்டாக்ட்டே பண்ண முடியல அப்படின்றது உங்க பிரச்சனை. ஸோ உட்காந்துட்டே இருக்காங்க. உடனே வந்துட்டு நம்ம தேவங்கோட அப்பா தான் வராரு. வந்து பக்கத்துல உட்காந்துட்டு, "டேய்" அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் தேவும் திரும்பி பார்க்குறாரு. "டேய் நான் உன்கூட கொஞ்சம் பேசணும்" அப்படின்னு சொன்னேன். சொல்லுங்கப்பா" அப்படின்னு சொல்லி நம்ம டேய் சொல்ல, "டேய் உனக்கு ஏன் அந்த பையன பிடிக்கல?" அப் "அப்பா எனக்கு எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம்ப்பா. நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால இல்லப்பா." இங்க பாரு தி அ கடவுள் எப்பயாவது அந்த மாரி நல்ல பசங்களலாம் கொண்டு வருவாங்க. நம்ம முடியாதுன்னு சொல்லிட்டா, அப்புறம் திரும்ப அந்த சான்ஸ் நமக்கு கிடைக்காது. நீ புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். நான் உங்ககிட்ட சரி சொல்லிட்டேன். இப்ப திரும்ப என் பையனுக்கு பிடிக்கலன்னு என்னால சொல்ல முடியாது டி. என் பையன் என் பேச்ச மீற மாட்டான்னு நம்புனேன் டி. ப்ளீஸ் சொன்னா கேளு டி. கல்யாணம் பண்ணிக்கோ டி அப்படின்ற மாரி அவங்க அப்பா கண்ல கண்ணீர் வந்துடுது. இத பார்க்குற நம்ம டேங்கால முடியல. அவங்க அப்பா கண்ல கண்ணீர் வருது அவரால ஏத்துக்கவே முடியல. அவங்க அப்பாவும் ஹக் பண்ணிட்டு ப்ளீஸ் டே அப்பாக்காக ஒத்துக்கோ டே இப்போ மட்டும் நீ முடியாதுன்னு சொன்னேன்னா அப்பா மானமே போயிரும் டே அப்புறம் அப்பா உயிரே விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி அஃப்கோர்ஸ் எல்லா ஃபேமிலியிலையும் பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி அவங்க தேங்கையும் பிளாக்மெயில் பண்ண தேங்கும் வேறு வழியே இல்லாமல் ஓகே அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாரு. பட் ஸ்டில் ஹோப் இருக்குது சரி ஜங்குக்கு வந்தால் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப் இருக்குது. அதனால அவர் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ மேரேஜ் ப்ராசஸ் வந்து அந்த இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கும். நம்ம தேவங்க வந்துட்டு ஜங்குக்கு கான்டாக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பாங்க முடியாது. நம்ம யோங்கியா இருக்கட்டும், நம்ம ஜெமினாவா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க ஜங்குக்க கான்டாக்ட் பண்றதுக்கு. அவங்க பிஏ மூலமாவே யாரையுமே கான்டாக்ட் பண்ண முடியல. ஜங்குக்கு கிட்டயே போக முடியல. பேசவே முடியல. நம்ம ஜங்குக்கும் வந்துட்டு ஹோப் கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சிட்டு இருக்கு. அவரும் உள்ளுக்குள்ள உடஞ்சுக்கிட்டே இருக்காரு. வேற வழியே இல்ல அப்படின்ற மாரி உடஞ்சு போயிட்டே இருக்காரு. ஸோ ஃபைனலி மேரேஜ் டேவே வந்துடுது. ஸோ மேரேஜுக்கு முடிஞ்சா மேரேஜ் இன்னைக்கு நைட்டு. ஸோ ஒரு ஃபைனலா வந்து ஒரு கால் பண்ணிருவோம் அப்படின்ற மாரி நம்ம ஜங்குக்கு கால் பண்ணுவாராம். ஜங்குக்கு கால் எடுத்துருவாராம். எடுத்து ஹலோ அப்படின்னு சொன்னோனே நம்ம ஜங்கு அவ்ளோ அழுக முட்டிட்டு வருது. கண்ணு பேச்சு கூட வரல. அவ்ளோ அழுகுறாரு அந்த ஃபோன்ல. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு டேய் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோனே நம்மட்ட இருந்துட்டு இப்படிலாம் நடந்துச்சு நான் இப்படி ஓகே சொல்றேன்னு சொன்னோனே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு சொல்லிட்டல அப்போ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நம்ம டேக்கு ஒன்றுமே புரியல. ஜங்குக்கு என்ன சொல்ற அப்படின்னா ஆமா டே உங்க அப்பா சந்தோஷம் முக்கியம் ஓகே சொல்லிட்டல இப்போ அவனே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு வரோம். டேக்கு தலையே சுத்திடும். என்னடா சொல்றான் அப்படின்ற மாதிரி ஒண்ணுமே புரியாது. என்ன பண்றது? ஏது பண்றது? ஒண்ணுமே புரியாது. அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா விடிஞ்சா கல்யாணம். நைட்டு ஃபுல்லா உட்காந்து அழுக மட்டும் தான் செஞ்சிருப்பாரு. ஜெமினாவும் எவ்வளவோ கன்சல்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம தேங்கா அழுதுகிட்டே தான் இருந்திருப்பாங்க. ஸோ மேரேஜ் மார்னிங். ஸோ ரூம்ல வந்து ரெடி ஆயிட்டு இருக்காரு. ஸோ ரெடி ஆயிட்டு இருக்கும்போது தேங்காவோட மைண்ட்ல ஃபுல்லாவே ஜங்குக்கு மட்டும் தான் இருக்காரு. அவங்க பேசினது, அவங்க பழகுனது, அவங்க ஹக், அவங்க கிஸ் எல்லாமே அவங்களுக்கு அப்படியே மைண்ட்ல எல்லாமே ஃப்ளாஷ் ஆயிட்டே இருக்கு. ஸோ அப்படியே ஃப்ளாஷ் ஆயிட்டே இருக்கு. வெளியில ஏதோ சத்தமா கேட்டுட்டு இருக்கு. தேவம் போயிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. பார்த்தாங்க மாப்பிள்ளைய காணோம். மிஸ் தூவ காணோம். ஸோ அவர் எங்கே போனார்? தேவ காணோம். தேவ் எங்கே போனாருன்னே தெரில. எல்லாரும் தேடி தேடி பார்க்குறாங்க. ஆனா தேவ் அங்க இல்ல. தேவோட ஃபேமிலியுமே அங்க கிடையாது. உடனே நம்ம மிஸ்டர் கிம் தான் ரொம்ப உடஞ்சு போயிறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி ஒண்ணுமே புரியல. எல்லாரும் அங்க பதட்டப்பட்டு சுத்திட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஜங்குக்கோட அம்மா தான் வந்துட்டு நம்ம கிம் கிட்ட வந்து நின்னுட்டு அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், அவருக்கு வந்து என்னதான் ஃபைட் சண்டை எல்லாமே இருந்தாலும் ஒன்ஸ் அப்பான் அ டைம் அவ தங்கச்சி இல்லையா? ஸோ அவங்க அம்மாவுக்கு அடுத்தது அந்த இடத்துல அவங்க தானே இருப்பாங்க. அது அவங்க பார்த்தோனே உடஞ்சு போய் ஆக்ட் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாரு. நான் என் பையன நானே வந்து அவன் வேணாம் வேணாம்னு எவ்வளவோ சொன்னான். நான் தான் கேட்கல அப்படின்ற மாரி அழுக ஆரம்பிச்சோனே, உடனே அவங்க தான் இருந்துட்டு சரி விடுங்க என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு ஆமா நான் என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அ ஜங்குக்கோட அம்மா சொல்ல உடனே கிம் இருந்துட்டு என்ன என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவர் இருந்துட்டு ஓகே உனக்காக என் பையனை நான் உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன். ஜங்குக்கிட்டயே கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அவங்க அப்பா இருந்துட்டு ஃபர்ஸ்ட் யோசிக்கிறாரு. என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. அப்புறம் வந்துட்டு வேற வழி இல்லண்ணா சொன்னா கேளுங்க. ம் தேங்க உடஞ்சு போயிடுவான். சொன்னா கேளுங்க அப்படின்ற மாரி சொல்லவும், சரி ஓகே அப்படின்ட்டு அவருக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு சொல்யூஷன் தேவை அவ்வளோதான். ஸோ அது தங்கச்சி மூலமா வருதுன்றபோது அவருக்கு நோ சொல்றதுக்கு ஆப்ஷன் இல்லாததுனால ஓகே அப்படின்ற மாரி அவரு ஒத்துக்க, ஸோ எல்லாமே வந்து ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து தியாங்க்கும், ஜங்குக்குக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி சூழ்நிலை வருது. ஜங்குக் அங்க தான் இருந்திருப்பார். மேரேஜ்க்குலாம் வந்திருப்பாரு. அவர் அங்க தான் இருந்திருப்பார். ஸோ வந்து வருது. ஓகே அப்படின்னு தேவ் கேட்கவே இல்ல. பர்மிஷன்லாம் கேட்கல. கல்யாணம் வந்துரு அப்படின்ற மாரி தான் சொல்லியிருப்பாங்க. நான் தேவ் வந்துட்டு இப்போ ஜங்குக் வந்துட்டு அப்படியே ஸ்டேஜ்ல நின்னுட்டே இருக்காரு. ஸ்டேஜ்ல நின்னுட்டே இருக்காரு. நம்ம யூங்கி வந்து நம்ம ஜங்குக்காவ பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே நின்னுட்டுருக்காரு. உடனே நம்ம ஜிமினா தான் என்னாச்சு என்னாச்சு சுகா எதுக்கு இப்படி ஜங்குக்க பார்த்துட்டே இருக்கீங்க? அப்படின்ற மாரி கேட்டோனே நம்ம சுகா இருந்துட்டு
அன்னைக்கு அவன் அது பழைய ஐடியான்னு சொல்லும்போதே நான் நினச்சேன். இல்ல எனக்கு புரியல. ஆனா அத விட பழைய ஐடியாவ யோசிச்சிருக்கான் ஜிமினா. இல்ல எனக்கு புரியல. இன்னுமா அவனுக்கு புரியல? அந்த தேவ் வந்து வேற யாரும் கிடையாது. நம்ம ஜங்குக்காவோட ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்ட் வச்சு கேம் பிளான் பண்ணி கடைசில அவங்க அப்பா அம்மா வாயாலேயே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல வச்சுட்டான் ஜிமினா அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமினாவை பார்க்க ஜிமினாவுக்கு இப்போதான் புரியுது. ஓகே என்ன நடந்திருக்கு அப்படின்றது இப்போதான் புரியுது. அவங்க ஜங்குக்காவை பார்க்க ஜங்குக்கா வந்து அவங்க அண்ணனை பார்த்து ஒரு கண்ணாடி ஏடி சாச்சிட்டானா அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாத்துக்கும் வந்து ஓகே இதுதான் நடந்திருக்கு பேக்ரவுண்டில். எஸ் தேவ் வந்துட்டு நம்ம ஜங்குக்காவோட ஃப்ரெண்ட் தான். ஸோ அவரை வச்சு இப்படி பேச சொல்லி இப்படி கல்யாணம் ஏற்பாடு பண்ணி ஸோ அப்படி கடைசியாக வந்து அவரையும் வந்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி செட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுதான் நடந்திருக்கும். இதுக்கு சப்போர்ட் பண்ணது அவங்க அம்மா. அவங்க அம்மாவுக்கு மட்டும்தான் இந்த பிளான் தெரியும். ஜங்குக்காவோட அம்மாவுக்கு தான் அந்த பிளான் தெரியும். ஸோ அவங்கக்கிட்ட வேணும்னே தான் போய் தேங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை தன்னோட அண்ணன் பசங்க 2 பேரும் தான் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் ஒத்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இதான் பேக்ரவுண்டில் நடந்திருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு சாஃப்ட் மியூசிக்கோட நம்ம அவங்க அப்பா கையை பிடிச்சி நடந்து வராங்க. பட் நாட் அட் த குட் நோட். அவங்க ரொம்ப ஒரு கோவமான முகத்தோடு தான் நடந்து வராங்க ஸ்டேஜை பார்த்து ஜங்குக்கு பார்த்து. ஸோ அவங்க அப்பா வந்து கையை வந்து நம்ம ஜங்கு கிட்ட கொடுக்கும். ஜங்குக்கு வந்து அது அழகாக சிரிச்சிட்டே அப்படியே தேங்கோட ஹேண்டை வாங்கிக்கிறாங்க. பட் நம்ம தேங்க வந்துட்டு இன்னும் ஜங்குக்கு மறைச்சிட்டே தான் இருக்காங்க. ஸோ அப்படியே வந்து ப்ரேஸ்ட் வந்து எல்லாம் கேட்குறது. உங்களுக்கு 2 பேத்துக்கு சம்மதமானு கேட்க 2 பேர் சம்மதம் சொல்ல. ஸோ 2 பேர் ரிங் மாற்றிக்க சொல்கிறாங்க. நம்ம தேங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு யோசிக்கிட்டே கை கேட்குறாங்க. தேங்க வந்து ஒரு 2 நிமிஷம் யோசிச்சு அதுக்கப்புறம் தான் கை கொடுக்குறாங்க. நம்ம அவங்க கொடுக்கல. தேங்குக்கு அதான் அவர் கையை பிடிச்சி அவர் குட்டிங் போட்டுட்ருப்பாரு. அதேமாதிரி நீட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவங்க வந்து நம்ம ஜங்குக்காக்கு வந்து மோதிரம் போட்டுட்ருப்பாங்க. ஸோ வந்துட்டு அப்புறம் வந்து கிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஜங்குக்கு வந்து கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிட்ட வருவார். நம்ம தேவங்க வந்து காலை ஒரு மிதி தான் கிட்ட வந்து ஒன்று கொண்டுடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மிதி தான் முறைக்கிறாங்க. மறைச்சோன்னே ஜங்குக்கு வந்துட்டு ஐயோ என்ன இப்படி முறைக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி ஹேண்டில் மட்டும் ஒரு கிஸ் கொடுத்து இப்படி விட்டுருவாரு. ஸோ டைம் ஸ்கிப். ஸோ இப்போ நைட் டைம் தான் காமிக்கிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் கேட்பீங்க மிஸ்டர் ஜியான் எங்கே போனார் அப்படின்னு கேட்பீங்க. மிஸ்டர் ஜியான் கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இப்போ வந்து எங்கள் அண்ணன் வந்துட்டு இப்படி இக்கட்டான சூழ்நிலையில் இருக்காங்க. இவங்களை காப்பாற்றுனீங்கன்னா உங்களுக்கு தான் பெருமை. ஸோ எங்கள் அண்ணன் வந்து இக்கட்டான சூழ்நிலேருந்து காப்பாற்றுனது உங்களுக்கு தான் பெருமைன்ற மாதிரி உங்கள் அம்மா சொன்னோம். உங்கள் அப்பா வந்துட்டு ஓகே ஈக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் ஆகிருக்கும் அப்படிங்கிறதுனால ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி ஒத்துட்ருப்பார். ஸ்டில் அவருக்கு தேங்க பிடிக்கும். அதனாலேயும் அவர் ஒத்துட்டு இருந்திருப்பார். அவருக்கு அந்தளவுக்கு கோவம்லாம் கிடையாது. சும்மா ஒரு பாஷாங்க மட்டும்தான், உள்ள அப்படிலாம் கிடையாது. ஸோ அவர் ஒத்துட்டு இருந்திருப்பார். ஸோ இப்படி ஸோ இப்போ வந்து நைட்டு அவங்க வெட்டிங் நைட்டுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணிவிட்டு ஸோ வந்து ஜங்குக்கு ரூமில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நம்ம தேங்க வந்துட்டு இப்படி ஜெமினா வந்து தேங்க வெளியில் விட்டுட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம தேங்க தான் போய் ரூம் முன்னாடி நின்றுட்டு டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்புறோடனே இந்த ஃப்ளவர் வாஷ்லலாம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் குச்சி மாதிரி வச்சுருப்பாங்க பெருசாக. அந்த மாதிரி பெரிய வீட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய குச்சி மாதிரி ஒன்று கையில் எடுத்துட்டு ஒழுங்காக நின்றுடு அப்படின்ற மாதிரி துரத்த நம்ம ஜங்கு கூட நில்றா மாமா நில்றா ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் இவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன், இவ்வளோ அழுதுருக்க மாட்டேன், நில்றா ஓடாதா நீ கையில் கிடச்சா உனக்கு கொண்டு போட்டுருவேன். அதனால தாண்டா ஒரு நான் கையில் கிடச்சா நீ எனக்கு கொண்டு போடுவேன். தேங்க நான் சொல்கிறது கேளுதாங்க, எனக்கு சொல்கிறது கேளு. நான் சொல்கிறேன்னா இங்கே உன் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தாம நீ மாட்டிப்பியோங்க பயத்தை சொல்லலை, ரியலாக இருக்கணும்னு நினச்சி சொல்லலை தேங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். பர்ஃபார்மன்ஸ் தான் இது இப்போ பாப்பா என்னோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி குச்சி வச்சு துரத்தி இப்படி அட்டி பின்னி எடுக்கிறாரு நம்ம ஜங்குக்கு இருந்துட்டு அந்த ஃப்ளவர் வாஷ் அந்த இது குச்சி தூக்கி தூர வீசிட்டு நம்ம தேங்க பிடிச்சி அப்படி பெட்டில் தள்ளி ஒரு மேலே ஓவர் ஆகிட்டாரு. தேங்க ஏன்டா இவ்வளோ கோவம் இல்லடா மாமா, வருத்தம், இவ்வளோ அழுதுப்பேன் தெரியுமா, இவ்வளோதான் முடிச்சு போச்சு என் வாழ்க்கை இவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம தேங்க கண்ணிலேருந்து கண்ணீர் நம்ம ஜங்குக்கு ஓ பேபி அழுக்காது பேபி அழுக்காது அப்படின்ற மாதிரி கண்ணை தொடச்சிட்டு இப்போ நட்டிப்பெல்லாம் அழுக்கக்கூடாது ப்ளீஸ் அழுக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம தேங்க வந்துட்டு போடாமம்மா அவங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்ல சரி சாரி நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்னு தான் நினச்சேன், அது இந்த அளவுக்கு ஒன்று ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கல, சாரி அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம தேங்க வந்துட்டு ஓகே பரவாயில்ல ஃபைனலி கல்யாணம் பண்ணிட்டல அதனால உன்னை நான் மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல 2 பேத்துக்கு அப்படியே ஐ கான்டாக்ட் வருது. ஸோ அந்த ஐ கான்டாக்ட் அப்படியே கிஸாக மாற ஸோ அதுக்கப்புறம் அப்படியே இமேஜினேஷன் உங்களுக்கு எப்படி வேணுமோ இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ எல்லோரும் அவங்க ஹாப்பியாக அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எல்லோரும் ஹாப்பி, யுங்கி ஜிமின் உங்கள் அப்பா அம்மா எல்லாருமே ஹாப்பி. ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருக்கேன். இந்த ஹாப்பினோட நானும் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினச்சி இந்த ஷார்ட்ஸை முடிச்சுக்கிறேன். ஸோ வந்து 2x2 ஷார்ட்ஸ் இதோட முடிஞ்சிச்சு. ஸோ ஹோப் உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுங்க. ஓகே தேங்க்யூ ஃபார் ஹியரிங் மை வாய்ஸ். பை.